கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். இன்று ரோமர் 11 தியானிக்கின்றோம். இந்த ரோமர் புத்தகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பவுல் அப்போஸ்தலர் ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு உரிதான பதிலை அவர் சொல்லுவார். இந்த அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம், அவர் இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு, தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அதற்குரிதான பதிலை அவர் சொல்லுகின்றார். இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பாடமாக இருக்கிறது. நாம் யாருக்காவது நற்செய்தியை சொல்லுகிறதோ இல்ல நாம் யாருக்காவது நாம் பிரசங்கம் பண்ணுகின்ற பொழுதோ, இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுதோ இப்படிப்பட்டதான ஒரு எடுத்துக்காட்டை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்கும் அப்படிங்கறத நாம தெரிந்து அதற்கு பதிலை நாம் கண்டுபிடித்து அப்படியாக நாம் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த கேள்விலாம் வரும் பொழுது இவர்கள் ஏற்கனவே இதனை பத்தி பதில் சொல்லிட்டாங்களே அப்படிங்கறதான அவர்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். அப்போ நாம இந்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிற மாதிரி, அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் ரொம்ப எஃபெக்டிவா இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியாக அவர் கேட்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கேள்வி இருக்குமோ அதனை தெரிந்து கொண்டு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது நம்ம இதுல பார்க்கிறோம், இந்த ரட்சிப்பு, நாமெல்லாம் புறஜாதிகளாக இருந்தவர்கள், நாம் யூதர்கள் அல்ல. நாம் இன்று ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளை ரட்சிப்புக்குள்ளாக அழைத்திருக்கிறார். இதற்காக நாம் பெருமைப்படக்கூடாது. இன்னைக்கு மற்றவர்கள்லாம் இல்ல, நான்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பெருமைப்படக்கூடாது என்பதனை பவுல் அப்போஸ்தலர் இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். அப்போ நாம ரட்சித்துட்டார், ஆண்டவர் நம்மை ரட்சித்துட்டார், அது தேவனுடைய கிருபையினால் மட்டுமே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாழ்மையா இருக்கணும். நாம் பெருமைப்படக்கூடாது. பெருமைப்பட்டால் நாமும் தள்ளப்பட வேண்டிய காலம் வந்துவிடலாம் அப்படிங்கறத பவுல் அப்போஸ்தலர் இதுல சொல்லுகின்றார். கடைசியாக இதுல சொல்லுகிறார், தேவனுடைய ஐஸ்வர்யம் அது ஆழமாகவும் அவருடைய ஞானமும் அறிவும் ஆழமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு ஆழமாக இருக்கின்றது. அவருக்கு தெரியும் யாரை ரட்சிக்கணும், எப்போ ரட்சிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு தெரியும். நாம் யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டிய தேவையே இல்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நாம் அவர்களுக்காக ஜெபிக்க மட்டுமே வேண்டும். கடைசி நிமிஷத்துல கூட, கடைசி மூச்சு இருக்கும்போது கூட தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கலாம். அப்போ நாம் யாரையும் நியாயம் தீர்க்காமல் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுவதும் அவர்களுக்காக ஜெபிப்பது மட்டுமே நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். மற்ற எல்லாத்தையும் தேவனுடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் ஐஸ்வர்யத்திற்குமே நாம் விட்டு விடுவோம். இந்த அதிகாரத்தை தியானிப்போம். தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்வோம். அதனை மற்றவர்களுக்கு நாம் சொல்லுவோம். ஆமென்.